சசிகலா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செய்யற ஒரே நடவடிக்கை என்னன்னா மாற்று கட்சியை திட்டுறது, அதாவது எதிர்கட்சியை திட்டுறது, அதுக்காக செலவு பண்றது, மீட்டிங் போடுறது. இந்த வேலை தான் 5 வருஷமா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னன்னா ஜனவரி மாதத்திலேயே மழை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மழை நெல் பயிர்களை அழிச்சுது. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் சேதமடைஞ்சிச்சு ஜனவரி மாதத்தில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, 63 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம், விவசாயிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு 11 மாதம் முடிய போகுது, இன்ன வரைக்கும் ஒத்த பைசா கொடுக்கல. இது சும்மா பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ 2-3 நாளாக பெய்கிற மழையில் டெல்டா மாவட்டங்களில், திருவாரூர் மாவட்டத்தில் 60,000 ஏக்கரு பாதிப்படைஞ்சிருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் 15,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 62,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 60,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு. அந்த பக்கம் கலெக்டரோ அதிகாரிகளோ அமைச்சர்களோ ஓட்டு போட்டு வாக்களித்து வந்த எம்எல்ஏவோ பாராளுமன்ற உறுப்பினரோ யாரையும் அந்த பக்கம் காணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் மனதில் வச்சு நல்லபடியாக 26ல் சரியான பாடத்தை திமுகவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒன்று மத்திய அரசு திட்டம். அதுக்கு நம்ம 1 பைசா செலவு இல்லை. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது. அவங்க ஏழை விவசாயிங்களுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 3 தவணையாக கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 5,19,00,000 மக்கள் தொகை இருக்கு. அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா 40,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க 6,000 ரூபான்னு வாங்கி. சரி, அடுத்தது பாருங்க தெலுங்கானால பார்த்தீங்கன்னா 3,52,00,000 மக்கள் தொகை. அங்க எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,70,000 பேர் இந்த பண உதவி பெற்றிருக்காங்க. கர்நாடகாவை பார்த்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 6,10,00,000. அங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 43,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சரி, சின்ன மாநிலம் கேரளால மணல் பரப்பே குறைவு. அங்க 3,20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது, 22,70,000 பேர் அங்க உள்ள விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,21,00,000 பேர் மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள்னு பார்த்தீங்கன்னாக்க வெறும் 22,70,000 பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டில் ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யலை. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதே தெரியல. இதை
13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.